வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல் அல்லது கிருஷ்ணவேல் டிஎஸ். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பங்களாதேஷில் பற்றி எரியக்கூடிய பிரச்சனை என்ன, பங்களாதேஷின் பிரதமராகிய ஷேக் ஹசீனா பேகம் எதுக்கு அங்கேருந்து தப்பி இந்தியா வந்து இந்தியாவிலேருந்து எதுக்கு லண்டன் போனாங்க, அப்படி என்ன ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அங்கே நடக்கிற பிரச்சனை வந்து அடிப்படையில் என்னன்னு பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடுக்கு எதிர்த்து பிரச்சனை. அது என்ன, இடஒதுக்கீடுக்கு நம்மளாம் ஆதரித்து தான் பேசுவோம், அங்கே எதிர்த்து மக்களே ஏன் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம், அதுக்கு பின்னணியில் உள்ள செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை, நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம், செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார், நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. பங்களாதேஷ் அல்லது வங்கதேசம், இந்த வங்கதேசத்தில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கிழக்கிந்திய கம்பெனி காலத்துக்கே நம்ம போகணும். அப்போ தான் நம்ம அதோட வரலாறு என்னன்றதை புரிஞ்சிக்க முடியும், இந்த போராட்டம் ஏன்றதையும் புரிஞ்சிக்க முடியும். அதாவது இப்போ முதல்ல வந்து இப்போ இருக்கிற வங்கதேசம்ன்றதுலாம் கிடையாது, இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா தான் இருந்தது. இப்போ இருக்க வெஸ்ட் பெங்கால், இப்போ சொல்கிற பங்களாதேஷ், இது எல்லாமே சேர்ந்து ஒரே பகுதியாகத்தான் முகலாயர் ஆட்சியில் இருக்குது. அதுக்கு பேரே வந்து நவாப் ஆஃப் பெங்கால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பெங்கால் நவாப் அப்படின்னா அந்த பகுதிகளெலாம் ஒரே ஆட்சியின் கீழே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசில் கொஞ்சம் பகுதியெல்லாம் கூட சேர்த்து அந்த நவாபோட பெங்கால் ப்ராவின்ஸில் தான் இருந்திருக்கு. அப்போ இந்த பெங்கால் ப்ராவின்ஸ்னு மொத்தமாக இருந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பிரிக்கிறாங்க. யார், கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் ஆட்சிக்கு வசதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது யூனியன் ப்ராவின்ஸ் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மற்றும் அதை சார்ந்த பகுதிகளெல்லாம் தனியாக பிரித்து பெங்கால் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி அதை தனியாக பிரிக்கிறாங்க, கல்கத்தாவை தலைநகரமாக கொண்டு. அப்படி பிரித்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய குழப்பம் வருது. என்னென்னா, ஒரு பகுதியில் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இன்னொரு பகுதியில் நிறைய இந்துக்கள் இருக்காங்க. அங்கே வந்து ஆட்சி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றப்போ அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு பிரிக்கிறாங்க. அதை வந்து வரலாற்றில் நாம் வரலாற்று பாடங்களில் படிச்சிருப்போம், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி பிரிக்க போகும்போது கூட பெரிய பெரிய கலவரங்கள்லாம் ஏற்படுது, இந்து இஸ்லாமிய மோதல்கள் நடக்குது. அதாவது கிழக்கு பெங்கால், அதாவது ஈஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க. வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஈஸ்ட் பெங்கால் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ இந்த டிரான்சிட்டு அது இதெல்லாம் பெரிய கலவரம்லாம் நடக்குது. அந்த கலவரங்கள் தான் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு பிறகு காந்தி அவர்களின் உண்ணாவிரதத்தின் மூலமாக அந்த சண்டைகள்லாம் நிறுத்தப்படுகிறது. அதன் பிறகு தான் ஈஸ்ட் பெங்காலுக்கு தலைநகராக டாக்காவை வச்சு ஆட்சிகள்லாம் அது தொடர்ந்து கிழக்கிந்திய கம்பெனியில் போகுது. அப்புறம் இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது. இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியாவை பிரித்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, இந்த யூனியன் ப்ராவின்ஸ் டெல்லி, அப்புறம் மும்பை ப்ராவின்ஸு, மெட்ராஸ் ப்ராவின்ஸு, இதெல்லாம் சேர்ந்தது இந்தியா. மற்ற பகுதிகளெலாம் வந்து ஒரு 536 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு, சின்ன குட்டி குட்டி ஜமீன்தாராக ஒரு 536 பேர். அதுபோக திருவிதாங்கூர் அரசாங்கம் தனியாக இருக்குது. அதுபோக வெஸ்ட் பெங்கால் தனியாக இருக்குது, ஈஸ்ட் பெங்கால் தனியாக இருக்குது. அதுபோக நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் தனியாக இருக்குது. அப்புறம் ஹைதராபாத் தனியாக இருக்குது. இப்போ இவங்க எல்லாத்தையும் என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் தனியாக இருக்குன்னா தனியாக இருந்துங்க, இந்தியா கூட சேரனா இந்தியா கூட சேர்ந்துங்க, பாகிஸ்தான் கூட சேரனா பாகிஸ்தான் கூட சேர்ந்துங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க.
இப்போ என்ன ஆகுதுன்னா பாகிஸ்தான் கூட வந்து ஈஸ்ட் பெங்கால் வந்து நான் பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிறேன், நாங்களும் முஸ்லீம் அவங்களும் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேர்ந்துக்கிறாங்க. சரியா? அடுத்தால என்ன நடக்குதுன்னா, ஹைதராபாத் வந்து நானும் பாகிஸ்தான் கூட போகிறேன்னு சொல்லி ரசாக்கர்னு அங்கே ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்கும். அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். அப்போ அதுக்கப்புறமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கப்பட்டு இப்போ இருக்கிற இந்தியாவாக உருவாக்கப்படுகிறது. பாகிஸ்தான் அப்படியே இருக்குது. பாகிஸ்தானும் அதை வந்து பாகிஸ்தான் இதை ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி 2 நாடாக பிரிக்கிறாங்க. அப்போது அது வேற பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, பாகிஸ்தானில் வந்து தேசிய மொழியாக உருதுவை அறிவிக்கிறாங்க. தேசிய மொழியாக உருதுவை அறிவிக்கும்போது இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கிறவங்க பூரா, அதாவது பழைய ஈஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கள் தாய்மொழி வங்க மொழி, பாங்களா தான் எங்களோட மொழி, அதனால தான் அதுக்கு பேர் பாங்களாதேஷ். இப்போ நம்ம தமிழ் நாடுன்னு வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே அங்கே பிரித்து பாருங்கள், பாங்களாதேஷ், அவங்க வங்காள தேசம் அப்படிங்கிறது தான் அதோட பேர். நாங்கள்லாம் பாங்களா பேசுகிறவங்க, நாங்கள் உருதுவெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் நடக்குது. முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் அது ஒரு பெரிய போராட்டம் நடந்து பிறகு 70களில் இந்திரா காந்தியின் தலைமையில் இந்திய இராணுவமே உள்ளே போய், ஏன்னா பாகிஸ்தான் வந்து தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி அவர்களை அடக்குது. அப்போ இந்திய இராணுவத்தை அனுப்பி இந்திரா காந்தி வந்து அதை பிரித்து அவங்கள தனி நாடாக சுதந்திர நாடாக கொடுத்து பங்களாதேஷ் அப்படின்ற பேரோட தனி நாடு அந்தஸ்து அவர்கள் பெறுகிறார்கள். இப்படி தனி நாடாக அவங்க மாறினதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இருக்கிறாங்கல்ல, யார், பாகிஸ்தானுக்கு எதிராக விடுதலை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கையும் சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதாவது முதல்ல யார் சுதந்திர போராட்ட தியாகிகளாக அறிவிச்சிருந்தாங்க, பிரிட்டிஷ் அரசிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அந்த பகுதியிலேருந்து போராட்டம் பண்ணவங்க இருப்பாங்கல்ல, அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருக்கிறாங்க. அடுத்தால இந்த மொழி போருக்காக போராட்டம் பண்ணவங்களையும் சுதந்திர போராட்ட தியாகிகளாக அறிவிக்கிறாங்க. அறிவித்ததோடு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு எல்லா வேலைகளிலும் படிப்புகளிலும் அவர்கள் வாரிசுகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொண்டாடுறாங்க. அந்த அறிவிப்பு வரும்போது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 வரை பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அப்போ தான் இந்த பிரச்சனைகள்லாம் கிளம்புது. கிளம்பி என்ன ஆகுது, இது வந்து ஒரு பெரிய குழப்பமாகி கிட்டத்தட்ட பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பதவிகளில் சுமார் 35% பேர் வந்து இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சுதந்திர போராட்டம்லாம் நடந்தது 70ல், அவங்களோட வாரிசுனா அவங்க பிள்ளைங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க பிள்ளைங்க அவங்க பேரன் வர வந்துட்டாங்க. அதாவது எப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் சுதந்திர போராட்ட தியாகி, அவருக்கு ஒரு 8 பிள்ளைங்க இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, அந்த 8 பிள்ளைங்களுக்கும் 2 பிள்ளைங்கன்னு வச்சிங்கன்னா 16 பேர். அப்போ இது மாதிரி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அதாவது சுதந்திர போராட்ட தியாகியின் வாரிசு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி ஃபுல்லாக எல்லா பதவிகள்லேயும் அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் நடக்குது. இதை வந்து முதல்ல வந்து ஜியா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஆட்சியில் இருக்கும்போது இதை அறிவிக்கிறாங்க. பின்னாடி இவங்க நம்ம ஷேக் ஹசீனா வராங்களா, அவங்களும் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த போராட்டங்கள் வந்து போன ஜூன் மாதம் ஜூலை 21 பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த போராட்டங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி கோர்ட்டில் போய் இவங்க இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த சுப்ரீம் கோர்ட்டில், அவங்க ஊர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது கேஸ் நடக்குது. அப்போ அந்த கேஸ் நடக்கும்போது இது வந்து தப்பு, இப்படி ஒரேடியாக வந்து எந்த ஒரு கேட்டகரைசேஷனும் இல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகின்ற ஒரே ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு 3வது தலைமுறை வரலாம் கொடுக்க முடியாது. ஒரு சில இடங்களில் 4வது தலைமுறையெல்லாம் வந்துடுது. அப்போ முதல் தலைமுறையில் ஒரு ஆள்னா, 2வது தலைமுறையில் ஒரு 8 பேர்னா, 3வது தலைமுறையிலே ஒரு 20 பேர் வந்துடுறாங்க. 4வது தலைமுறை எத்தனை பேர் வந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் வந்துடுவாங்க. அப்போ ஒரு 1000 பேர் சுதந்திர போராட்ட தியாகின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3வது தலைமுறை வரும்போது எத்தனை பேர் வந்துடுவாங்க, கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்துடுவாங்க. அப்போ இவ்வளோ பெரிய சிக்கல் வருதுன்றப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து இது பெரிய கேஸ் நடக்குது. கோர்ட் கேஸில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இதெல்லாம் தப்பு தான்ப்பா, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு 5%, ஏன்னா முதல்ல வந்து என்ன பர்சன்டேஜ்னே சொல்லலை, அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அந்த கோட்டாலாம் அவங்களுக்கு சீட்டை கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. அப்போ இன்றைக்கி வந்து இப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 பேர் கொண்ட ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. அந்த 100 பேர் கொண்ட ரெக்ரூட்மெண்ட்டில் இப்போ எக்ஸாம் எழுத வந்து இல்லை 90 பேர் வந்து சுதந்திர போராட்ட தியாகியோட வாரிசு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன்.
அப்போ 90 பேருக்கும் சீட்டை கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுன்ற மாதிரி மாற்றிட்டாங்க. இத்தனை பர்சன்டேஜ்ன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும்ல, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் போட்டாங்க அப்படின்றது தான் பிரச்சனை. அப்போ இதுக்கு தான் போராட்டம் நடக்குது. இதில் வந்து இன்னும் நிறைய குளறுபடி வேறு நடந்திருக்கு. சுதந்திர போராட்ட தியாகின்ற சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்குவாங்க? நான் போய் என்ன சொல்ல வேண்டியது, யாராவது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை பார்த்து, ஐயா எங்கள் அப்பாவும் உங்கள் கூட தானே போராட்டம் பண்ணார், நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க. ஆனால் நான் உங்கள் அப்பா பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் தெரியாதுங்க, வந்திருக்காங்க, நீங்கள் தான் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க, கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னா அவர் ஒரு லெட்டர் கொடுப்பாரு. அவர் சர்டிஃபிகேட்டை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அவர் எழுதின லெட்டரையும் கொண்டு போய் தாசில்தார்கிட்ட கொடுத்தோம்னா, எங்கள் அப்பாவும் சுதந்திர போராட்ட தியாகின்னு தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவார். இப்படி நிறைய டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லாம் வேறு நிறைய உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படிலாம் இருக்கின்றதுனால தான் இதை வந்து அவங்களோட டாப் கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 5% தான் இந்த சுதந்திர போராட்ட தியாகின்ற கோட்டாவில் கொடுக்கணும், 93% வந்து ஓப்பன் கோட்டாவில் விட்டுறணும். ப்ளஸ் வந்து ஏன்னா அது முழுக்க இஸ்லாமிய நாடுன்றதுனால அங்கே வந்து இந்த சாதின்ற பிரச்சனை கிடையாது, சாதி ரீதியான இடஒதுக்கீடு அங்கே தேவைப்படலை. மிச்சம் இருக்கிற 2% இருக்குல்ல, 93 + 5 போக 98 போக மிச்சம் 2% இருக்குல்ல, அந்த 2% எத்னிக் மைனாரிட்டிஸ். ஏன்னா அங்கே சில இந்துக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அங்கேயே தங்கி இருக்கிற இந்துக்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்னிக் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சாச்சு. இதை அறிவிக்கும்போது போன ஜூன் மாதத்துலேருந்து இராணுவம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களெல்லாம் கண்ணாபின்னான்னு போட்டு அடித்து தாக்கியிருக்காங்க. அப்போ இவர்கள் இந்த போராட்டத்தோட முக்கிய கோரிக்கையாக வச்சது என்னென்னா, இந்த மந்திரிங்க எல்லோரும் ரிசைன் பண்ண சொல்லு, சரியா, எங்கள் மேலே போட்ட கேஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ண சொல்லி. ஏன்னா ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், ஏன்னா நிசாம் இஸ்லாம் அப்படின்றது அவரோட, நஜத் இஸ்லாம்னு அவரோட பேர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, நான் வந்து விசாரணைக்காக உங்களை கூட்டு போகிறேன்னு எங்கேயோ கூட்டு போனாங்க, கூட்டு போய் என்னை வச்சு போட்டு அடின்னு அடித்தாங்க, மயக்கமே போட்டு விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் கண் முழிச்சு பார்க்கும்போது நடு ரோட்டில் எங்கேயோ கிடக்கிறேன், இப்போ விடிஞ்சிருச்சு, இப்படிலாம் எக்ஸஸ், மிலிட்ரி எக்ஸஸ்ஸு, போலீஸ் எக்ஸஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கோட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரையும் ரிசைன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு பெரிய லெவலில் போராட்டம். அதாவது 25,000-30,000 பேருக்கு மேலே டாக்கா நகரத்துக்குள்ளே எல்லாம் பூந்துட்டாங்க. அப்போ வேறு வழியே இல்லைன்றதுனால இராணுவ கமாண்டர் வந்து உள்ளே வந்துட்டார். வந்தவுடனே ஷேக் ஹசீனா என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக எஸ்கேப் ஆகி இந்தியா வந்துட்டாங்க. வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் லண்டன் போயிட்டாங்க. லண்டனில் ஏற்கனவே அசைலம் கேட்டிருக்காங்க, லண்டன் போயிட்டாங்க. இவங்க அப்பாவே வந்து ஏற்கனவே வந்து பெரிய சுதந்திர போராட்ட வீரர் தான், அவரும் முதல் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அவர் வந்து இராணுவ கழகத்தில் கொல்லப்பட்டார். அவங்க குடும்பத்தில் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. அதில் தப்பிச்சது ஷேக் ஹசீனாவும் அவங்க தங்கச்சியும் மட்டும்தான். அவங்க அப்போவே அசைலமில் அமெரிக்காலாம் போய் இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டெமோக்ராட்டிக் போராட்டங்களில் ஈடுபட்டு மறுபடியும் ஜனாதிபதியாகி இப்போ மறுபடியும் தப்பிச்சு போக வேண்டியதாகிடுச்சு. முதல் தடவை போனதாவது இராணுவம் எதிர்த்து போனது, இப்போ 2வது தடவை மக்கள் எதிர்ப்பில் போகிறதுனால திரும்பி வர முடியுமான்றது சந்தேகம்தான். ஆனால் வரணும்னு அவசியமும் இல்லை, அவங்களுக்கு வயசு 76 வயசு ஆயிடுச்சு. உண்மையை சொல்லப்போனால் இந்த ஒரு இடஒதுக்கீடை தவிர பங்களாதேஷுக்கு ஷேக் ஹசீனா கடந்த 15 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் இப்போது இங்கிலாந்து போயிட்டாங்க. இங்கிலாந்துலாம் இப்படி ஈஸியாக போயிட முடியுமா சார்னால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்கள்கிட்ட 2 லட்சம் பவுண்டு இருந்தால் போதும். 2 லட்சம் பவுண்டுனா இந்திய மதிப்புக்கு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபா வரும். கையில் 2.25 கோடி ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கிலாந்துக்கு இதில் போயிட்டு, இது இங்கிலாந்து எம்பசியில் போயிட்டு, எனக்கு அங்கே பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் வேணும், நான் இந்த பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்து அங்கே இருக்க இங்கிலாந்து பேங்க்குக்கு அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உடனே பர்மனெண்ட் ரெசிடென்ஸ்னு போட்டு விசா கொடுத்துருவாங்க. இங்கிலாண்டை பொறுத்தவரை காசு வருதுன்னா உள்ள அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ 2 கோடி ரூபா இருந்தாலே இங்கிலாண்டில் போய் குடியுரிமையே வாங்கிடலான்னு வச்சிங்களேன், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இவங்க வந்து ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவங்க, ஏற்கனவே கொஞ்சம் பணங்கள்லாம் வச்சுருந்துருப்பாங்க, அங்கே போய் செட்டில் ஆகிடுவாங்க, அதோட வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ உடனடியாக பங்களாதேஷில் இராணுவ ஆட்சி தான் வரப்போகுது. அதுக்கு பிறகு எப்போ தேர்தல் வருது, என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இதுதான் வந்து பங்களாதேஷில் இப்போ நடந்துக்கிட்டு இருந்த பிரச்சனை. 5ஆம் தேதி பெருசாக வெடித்த விஷயம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.